திருமாவளவனின் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக பங்கேற்குமா என்பது குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த பதிலை பார்க்கலாம். பொது நலனை முன்னிட்டு ஒரு மாநாடுன்னு சொல்லும்போது அது ஒரு வரவேற்க தகுந்த விஷயந்தான். குறிப்பாக இந்த 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த திமுக அரசு பொறுப்பேற்று. படிப்படியாக கடைகளை மூடி மதுவிலக்கு பூர்ணமாக அமல்படுத்துவோம் அப்படின்றது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. அந்த ஓடாத கடைகள், அதாவது வியாபாரம் ஆகாத கடை, அதை மட்டுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு சில கடைகள் ஒரு 500 கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1700 கடைகளை ஃபுல் லைசன்ஸ் கொடுத்துட்டு 3000 கடைகளுக்கு மேலே அவர்கள் இது கொடுத்துருக்காங்க, இது மணமகிழ் மன்றம் சொல்லிட்டு குடியை ஊக்கப்படுத்தி தமிழ்நாடை குட்டிச்சோறாக்கி அனைவரும் குடிகாரனாக்கியது இந்த திமுக அரசை பொறுத்தவரை. எனவே தான் திருமாவளவன் பொறுத்தவரை இப்போ கள்ளச்சாராயம் அதிகமாக அது ஒரு பக்கம் பெருக்கெடுத்த நிலையில் ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாய நலன் அடிப்படையில் அவர் ஒரு மாநாடு நடத்துறது எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. ஆனால் நாங்கள் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து எங்களுடைய கட்சி தலைமையும் அதே போன்று கட்சியும் தான் முடிவு செய்கிற விஷயம். அது ஒரு தலித்துக்கு எதிரான ஒரு செயல்கள், கொடுஞ்செயல்கள்லாம் இப்போ சமுதாயத்தில் இது நடக்கும்போது அதை கண்டு காணாமல் இருக்கிறது எத்தனை நாள் திருமாவளவன் பொறுத்திருப்பார். அதனுடைய வெளிப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த மாநாடு என்ற ஒரு விஷயம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இது போன்று ஒவ்வொன்றா இதை மாதிரி கருத்துக்கள் இனிமேல் போக போக வருகின்ற ஒரு வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் வரும். அது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.